54ஆம் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தின் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல கூர்மையாக்கி மறைவுகளின் உத்தமம் போல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்று பயமின்றி சடுதியிலே அவர் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவர்களை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமுமாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளை அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த சங்கீதத்துல 2 பகுதியா இருக்குது. இது பாதுகாப்பின் சங்கீதம் தான். பாதுகாப்பு வேண்டி ஜபிக்கிறது. நம்ம தொடர்ந்து 61 பார்க்கலாம். இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, முதல் பகுதி 1ல இருந்து 6 வரைக்கும் அது எதை குறித்து காட்டுது? எதிரி கிட்ட இருந்து மீட்கணும் ஒன்றுள்ள ஒரு ஜபம். அது 7:10 வரைக்கும் தேவன் நிச்சயமா மறுமொழி கொடுப்பார் என்ற உறுதி. இந்த 2 தான் அந்த 2 பாகமா இருக்கு இந்த சங்கீதம். பொதுவாக இந்த சங்கீதத்தை பார்த்தா அந்த எதிரிகிட்ட என்ன காப்பாற்றவங்களுள்ள ஜபம் இங்க மட்டும் இல்ல, 57ல இருக்கு, 58ல இருக்கு, 59ல இருக்கு, 35:8ல இருக்கு. இதுல எல்லாம் என்னது? இந்த எதிரிகிட்ட என்ன விடிவியும், எதிரிய தன்மை, இதெல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த 38ல பார்த்தோம்னா அங்க 35ல 8வது சங்கீதம் என்ன செய்திருக்கு? அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனே பிடிக்க கடவுது, அவனே அந்த குழியில விழுந்து அழிவானாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அந்த ஜபம். அதே போலதான் இங்கேயும் அவன் ஆண்டவர் பிடிப்பாருன்னு சொல்றாரு. இதே போலதான் இங்க 57, 58, 59 அந்த எதிரிகளுக்கு எதிரான ஒரு விண்ணப்பம். இனி ஃபர்ஸ்ட்ல உள்ளது என்னங்கன்னா, எதிரிக்கு கையில இருந்து தனக்கு ஜெயம் கிடைக்கணும், அப்படின்னு விடுதலை கிடைக்கணும், இல்லை பாதுகாப்பு கிடைக்கணும்னு உள்ளது ஃபர்ஸ்ட் பாட்டு. 2வது பாட்டு எதிரி எப்படி தேவன் அழிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு. இதுல என்னன்னா, எல்லாத்துலயும் நம்ம பார்க்கணும், இந்த எதிரின்னு சொல்றாரு சாத்தான். அதாவது சாத்தானுடைய சதி அதாவது அவன் எப்படி சதி பண்ணுகிறான் பாருங்க. அவன் என்ன செய்வான்? சாத்தானுடைய சதின்னு சொல்றது, அவன் எப்பவுமே சாத்தானுடைய சதின்னு சொல்றது அறிவு கெட்டாததா இருக்கும். இனி இந்த சாத்தானுடைய சதின்னு சொல்றது அறிவில்லாதது, இருள் நுழைந்தது, தந்திரம். ரொம்ப அதான் அதுல முக்கியம். தந்திரமா தான் சாத்தான் ஒவ்வொரு மனுஷனையும் தாக்குவான். அந்த எதிரியை தூண்டி விடுகிறத அப்படிதான் அவன் தூண்டி விடுவான். அவன் எப்பவுமே தூண்டி விடுகிற வேலைக்காரன் தான் யாரு? சாத்தான். சரி, இது சங்கீதத்தை குறித்த ஒரு அறிவு. இதுல அந்த முதல் வசனமும் கடைசி வசனமும் பார்க்க போறோம். முதல் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டறலாம். விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டறலாம். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலாம். எவ்வளவு அந்த இதுலயும் அந்த ஜபத்தினுடைய ஒரு பக்குவம், ஒரு தன்மையை புரியணும். சத்ருவால் வரும் பயத்தையும் நீக்கி என் பிராணனை காக்கணும்.
விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டலும். அப்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? யாரும் கேட்காம மனு ஜெபிக்கணுமா? அப்படி இல்லை. அதாவது சத்தத்துக்கு சத்ரு ஓடி போவான். ஜபிக்கிற ஜபத்தினுடைய அந்த 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 டோன், அந்த வாய்ஸ் சாத்தான வரட்டும் உள்ள ஒரு அறிவு வேணும் நமக்கு. அதான் இங்க தெளிவா சொல்றாரு என் தேவனே என் விண்ணப்பத்தில் விண்ணப்பம் தான் அந்த சத்தம் போட்டுதான் கேட்பேன். ஏன்னா சத்ரு ஓடணும். நீ நிறைய பேர் ஜோம் பண்ணுனா வேற யாரும் கேட்காம ஜோம் பண்ணு, தலையை குனிச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்த உடனே ஜபம் நினைப்பு. சர்ச்சில் வந்த உடனே அப்படி தலையை குனிச்சிட்டு இருக்கு, இல்லை கொஞ்ச நேரம் சத்தம் போடாம முட்டுல நிக்கிறது, இதெல்லாமே என்னது ஜபம் நினைக்கிறாங்க. அந்த ஜபம், அதாவது ஜபம் சொல்றதுல விண்ணப்பமும் ஒண்ணு இருக்கு. அதாவது இது விண்ணப்பம் சொல்றதுக்கும் வேண்டுதல் சொல்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம். எனக்கு வேணும்னு சொல்றது வேற, இது அபேட்சை அப்படிங்கிறது. அதாவது இத விண்ணப்பமும் வேண்டுதலும். வேண்டுதல் சொல்றது ஜஸ்ட் லைக் என்னது பெக்கிங். அதாவது பிச்சைக்காரன் எப்படி வேண்டும் அது போல வேண்டுறது. விண்ணப்பம் சொன்ன என்னது காரியத்தை சொல்றது. அதாவது இந்த சூழ்நிலைகள் இருக்கு, ஒரு கேஸ் கொடுக்குறோம், அது கேஸ் கொடுக்குறது விண்ணப்பம் சொல்றோம். இங்க கேஸ் கொடுக்குற ஒரு விதம். ஆனா அந்த விண்ணப்பத்தை எழுதி கொடுக்க முடியாது, சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய வரணும். சத்ரு நெருங்க நெருங்க வீட்டுல ஜப சத்தம் கூடணும்னு அர்த்தம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொதுவே நிறைய காரியங்கள் சொல்றதை காட்டிலும் சத்துருக்கள், இப்போ வீட்டுல சத்ரு இருக்கு, பக்கத்துல சத்ரு இருக்குன்னா ஜப சத்தம் கூட 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 சத்ரு ஓடிடும். ஆனா இது அனைவருக்கு தெரியாது. ஒன்னு அவங்க பொதுவே எதிரி இருந்தா சத்ரு இருந்தாலே சத்தம் வராது. எதிரியை கண்டாலே சத்தம் என்ன செய்யும் நமக்கே குறைஞ்சிடும். ஏன்னா அங்க பயம் இருக்கும், எதிரியை குறித்த பயம். இந்த எதிரியை குறித்த பயத்தினாலேயே நிறைய பேருடைய ஜபம் எப்படி இருக்கும், சத்தம் இல்லாத ஜபம் பண்ணுவாங்க. அந்த சத்தம் இல்லாத ஜபம் சத்ருவை விரட்டாதுன்னு உள்ளது இதுல புரிஞ்சுக்கிடணும். அதான் சங்கீதக்காரன் தெளிவா சத்தம் போட்டுதான் ஜெபம் பண்ணுவாரு. இன்னும் 130வது சங்கீதத்துல 1-2 சொல்லி, கர்த்தாவே ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அதாவது ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறேன். அதாவது ஒரு சத்ருவனுடைய சூழ்நிலை நம்ம சுற்றும் போது அது ஒரு படுகொலிக்கு சமமானது. அங்க ஆழத்துல கிடக்கிறவங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் மேல வராது. சத்தம் மேல வந்தா சகாயம் நிச்சயமா வரும். அப்ப சத்தம் இப்ப தெய்வ சமூகத்துல எட்டணும். அப்ப ஜபிக்கிற ஜபங்கள் சத்ருவிட்டு விடுதலை வேணும். அதான் அதுல உள்ளது. அதையும் சொல்லிட்டேன். எல்லாமே சத்தம் போட்டுதான் இல்லை, சத்ருடைய பிசாசுடைய உபாய தந்திரம் இருந்தா நம்ம ஜபங்கள் எப்பவுமே சத்தம் உள்ளதாக தான் இருக்கணும். சத்தம் இல்லாத ஜபத்துக்கு சாத்தான விரட்டவே முடியாது. அதனால இந்த பிசாசு விரட்டுவால எல்லாரும் கொஞ்சம் சத்தத்தை ரைஸ் பண்ணிடுவாங்க, ஆச்சு பூச்சணும். அப்ப நமக்கு இப்ப காரியம் புரியுதில்ல, ஏன் சத்தத்தை உயர்த்தி ஜபம் பண்றோம் அப்படின்னா அந்த சத்தத்துக்கு சத்ருவை விரட்டும் ஒரு சக்தி. ஓகே, அது ஒன்னாவது பாடம். இனி கடைசியா நான் கீழே போறேன். கீழே என்னன்னு சொன்னா சத்ருவை பெரியன்னு சொல்லிட்டு பிறகு சொல்றாரு 9:15 எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். எப்போ இந்த சத்ரு மறைந்து செய்கிற செயல்களை தேவன் என்ன செய்வாரு, அவர்களை என்ன செய்யறாரு, ஓடி போக பண்ணுகிறார். அதுதான் அதுல. அதாவது சத்ரு ஓடி போக பண்ணன போது, அப்ப சத்ரு ஓடணும்னா சத்தமிட்ட ஜபம் வேணும். அப்ப அதுக்கு பிறகுதான் இங்க என்ன சொல்றாருன்னா எல்லா மனுஷரும் நினைச்சுவார்கள்
பயந்து தேவனுடைய செயலை சத்ரு ஓடுனாதான் மற்றவர்கள் தேவனுடைய செயலை காணுவாங்க. இன்னைக்கு பாருங்க, சத்ரு ஓட்டவே முடியல நம்ம யாருக்கும். ஏன்னா ஜபத்துல சக்தியும் இல்லை, சத்தமும் இல்லை. ஜபம் ஒரு சக்தியும் சத்தமுமாய் மாறும்போதுதான், அதாவது நான் தான் சொன்னேன்ல, சத்ரு இருக்குன்னு சொன்னாலே சத்தம் அடங்கிற நம்மகிட்ட. பிசாசுக்கு தொல்லை இருக்குன்னு சொன்னாலே நம்ம சத்தம் அடங்கிடும். நம்ம சத்தம் அடங்கக்கூடியதல்ல, நம்ம சத்தம் உயரக்கூடியதா தான் இருக்கணும். சாத்தானுடைய தொல்லையா இருக்கலாம். அதாவது சாத்தான் நேர வர மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மூலமா வருவான், இல்ல நம்முடைய யார் மூலமா வருவான், மேல் அதிகாரி மூலமா வருவான், இல்ல நம்முடைய என்னது எந்த வகையில எல்லாம் நம்முடைய நன்மைகள் வருதோ அந்த நன்மைகளுக்கு எதிராக வந்துகிட்டே தான் இருப்பான். அப்ப அந்த சத்துருவை மேற்கொள்வது சத்தமுள்ள ஜபம் ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்யணும், இங்க பாக்குறது அவருக்கு பயப்படும் பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். எல்லா மனுஷனும் பயந்து தேவனுடைய செயலை அறிவிப்பார்கள். அடுத்த இதுல நீதிமான்கள் களி கூர்ந்து அவரை நம்புவார்கள், செம்மையான இருதயங்களை அவரை மேன்மை பாராட்டுவார்கள். அப்ப இந்த செம்மையான இருதயம், நீதி, தெய்வ பயம், இந்த மூணும் இருந்தா மட்டும்தான் ஜபம் நமக்குள்ள செயல் உள்ளதா இருக்கும். அதுதான் இதை நான் சொல்ல வந்தது. முதலாவது தெய்வ பயம் இருக்கணும், ரெண்டாவது நீதியின் சந்தோஷம் இருக்கணும், மூணாவது செம்மையான இருதயம் இருக்கணும். செம்மையான இருதயம் எப்பவுமே என்ன செய்யும், தேவனை துதிக்கதான் செய்யும். செம்மையான இருதயம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு அநேக செம்மையான இருதயத்தினுடைய தன்மைகள் போலும் தெரியாம தான் இருப்பாங்க. செம்மையான இருதயம் அப்படின்னு சொல்றது என்னது, செம்மையான இருதயம் செம்மையான இருதயத்தை பாருங்க, 1 கொரிந்தியர் 30:31. அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டும் கர்த்தை குறித்து மேன்மை பாராட்டு. செம்மையான இருதயம் உள்ள யாரு, அவரே தேவனால் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம் மீட்பு. அதாவது செம்மையான இருதயமா உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது தன்னை குறித்து பெருமை பேச மாட்டார்கள், தேவனை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டுவார்கள். அது ஒண்ணு. இனி அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஞானம், நீதி, பரிசுத்தம். தேவனுடைய தன்மையாகிய ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. இந்த 4 காரியமும் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்கதான் செம்மையானவர்கள். இந்த செம்மைன்னு சொன்ன உடனே என்ன செம்மை, பெருமையா பேசுறது செம்மைன்னு நினைக்கிறோம். என்ன பெருமைதான் போது. ஆனா இங்க அது கிடையாது. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற இருதயம் உள்ளவர்கள் செம்மையானவர்கள். இரண்டாவது, தேவனால் நமக்கு உண்டாகிற ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பை பெற்றவர்கள் செம்மையானவர்கள். அப்போ இந்த செம்மையான இருதயம் எனக்கு இது காண்பதான் கேள்வி. மேல பார்த்தோம், சத்துரு விரட்ட சத்தத்தோடு ஜெபி. ரெண்டாவது, தேவனுடைய பதில் கிடைக்கணும், அவர் சாத்தான ஓட விடணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும், தெய்வ பயம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் இருந்தாதான் சத்துருவோட விட முடியும். இல்லாம நமக்கு தெய்வ தெய்வ பயம் என்ன செய்யணும்னு எப்பவுமே தெய்வ பயம் முக்கியமா அவருடைய செயல்களை அறிவிக்கிறது தான் தெய்வ பயம் கூட. இதுல தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியைகளை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள். தெய்வ பயம் சொல்லிட்டு வெளியில தெரியாம நான் அமைதியா போறேன் அப்படிங்கிற கிடையாது. இங்க தெய்வ பயம் என்று சங்கீதக்காரன் சொல்றதே தேவனுடைய செயல்களை அறிவித்து கிரியைகளை உணர்கிறது.
நீ தேவனுடைய செயல்களை அறிவித்து கிரியைகளை உணருங்க அப்படின்னு சொன்னா அதான் தெய்வ பயம். அதாவது அவரு என்னெல்லாம் நமக்கு செய்கிறாரோ அதை மற்றவங்களுக்கு அறிவித்து அதுல இருந்து வருகிற கிருபையை உணரணும். மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சத்தியத்தை அறிவிக்க கிருபை பெருகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த அளவு சத்தியத்தை அறிவிக்கிறோமோ, தேவனுடைய கிரியைகளை அறிவிக்கிறோமோ, அந்த அறிவு நமக்கு கிருபையை பெருக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை உணரவும் செய்யணும். எனக்கு என்னெல்லாம் கிருபை இப்போ வேண்டாம இப்ப நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஜெபத்தினால உண்டான நன்மை என்ன? இந்த பகல் கால ஜெபத்தினால இன்னைக்கு யாருக்கும் அந்த உணர்வு இருக்கான்னுள்ள எனக்கு தெரியாது. இப்போ சாந்திக்குள்ள இருந்து அந்த ஜெபத்தன்மை இப்போ வெளியிடாது. எப்பதான் வரும்? பகல்ல தான் வரும். அதுல ஒரு சின்ன வித்தியாசங்களையும் பார்க்கணும். அதாவது நம்ம நிறைய காரியங்களை என்ன செய்ய மாட்டோம். இப்போ அப்படி உறக்கத்துலதான் இருக்கும். அந்த ஜெபத்தினுடைய அந்த ஒரு 20 இருந்து 25 30 நிமிஷம் வரைக்கும் ஜெபிக்கிற விடாத அந்த கருத்துகள் ஆழமாய் அறிக்கையிட்டு போகிற ஒரு அனுபவத்தை உணரணும். நான் எப்படியா இருந்ததெல்லாம் 30 நிமிஷம் வரைக்கும் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற சிந்தனைகளை தெய்வ சமூகத்துல வைக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு எப்படி உண்டாச்சு? நம்ம அது உணர்றதே கிடையாது. இதே சாந்தி எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு போகுது. பிறந்த சர்ச்சைக்கு போற ஒரு பாட்டு. ஆனா ஒன்னால 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமும் ஜெபம் பண்ண முடியும். இடவிடாத அது கருத்துகள் கோர்வையாக்கி கொண்டே போற ஒரு பாவம். இதை நம்ம உணர்றது கிடையாது. அதாவது நம்ம எதை உணரணும், எப்படி உணருங்க, இது எப்படி எனக்குள்ள வந்தது? எத்தனையோ காலம் போராட்டங்கள் தான், எத்தனையோ காலம் பிரச்சனைகள் தான், எத்தனையோ காலம் வேதனைகள் தான். ஆனா அன்னைக்கெல்லாம் எனக்கு வராதது இன்னைக்கு இப்படி வந்து அவ சத்துருவ தேவன் ஓட விட்டதுனால நான் இன்னைக்கு இந்த ஜெபத்துக்குள்ள வந்திருக்கிறேன். சத்தமிட்டு ஜெபிப்பதுனால, தேவனின் சத்தத்தை கேட்டதுனால, சத்ருவ தேவன் ஓட விட்டதுனால, எனக்கு தெய்வ பயத்தின் எண்ணத்தை தேவன் உருவாக்குனதுனால எனக்கு என்ன செய்யுது? உணர்வின் ஆவியை தேவன் கிருபைகளை அவருடைய கிரியைகளை உணர்கிறதுனால என்னால என்ன செய்ய முடியுது? கிரியைகளை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகள் நமக்குள்ள புறப்பட்டுரு. நான் இப்ப கவனிப்பேன், இந்த 1 மணி நேரம் ஜெபத்துல யாரெல்லாம் 3 பேர் 11 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கு. நேற்று 3 பேர் கொண்டு 11 நிமிஷம், அவ்வளவுதான். அடுத்தது ஒற்ற ஆளு பிடிச்சதுதான் என்னது 32 நிமிஷம். அடுத்த ஆள் வந்து பிடிச்சாக்க கொஞ்சம் இதாகி போச்சு. இது தடங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு பிடிச்சு. அதாவது நம்ம ஜபத்தினுடைய தன்மை 3 பேர் சேர்ந்து 11 நிமிஷம் தான் என்னது. நமக்கு வார்த்தை இல்லை, அதுதான் அதோட. நமக்கு கருத்து இல்லை, நமக்கு அந்த உணர்வு இல்லை. விண்ணப்பத்தின் சத்தத்தை உயர்த்தி சத்துருவ விரட்டி வெற்றி அடைந்த ஒரு செயல்பாட அறிவிக்கக்கூடிய நிலை இப்படிதான் பாருங்களா. ஒரு அது இங்கே டெய்லி இங்க மத்தியானம் மட்டும் வந்தா போதாது. இதே ஜபம் இது இன்னொரு வீட்டுல போய் ஒரு ஆளுக்கு நம்ம அத்தையே பேகத்தோடு அவன் அப்ப பக்தறிவு வெளிவருது. அப்ப அந்த நேரத்துலதான் அவங்க என்ன செய்ய முடியும்? தேவனுடைய கிரியைகளை உணர முடியும். அதுதான் தெய்வ பயத்தை ஏற்படும். கிரியைகள் எப்படியாவது தேவன் என்ன செய்கிறான்களோ மற்றும் உணர வைக்கிறது தான் தெய்வ பயம். 2வது நீதியில களி கூறுதல் அப்படின்னு இருக்கு. நீதிமான் கர்த்தருக்குள் களி கூறுவான். என்னைக்காவது ஆண்டவர் எப்பவும் கர்த்தருக்குள்ள களி கூறுறோம், அதான் அதிலோட சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதாவது நம்ம எல்லாம் நினைக்கிறது போல இப்போ நம்ம சந்தோஷப்படுது, கொஞ்சம் பணம் கிடைச்சா சந்தோஷப்படுவோம், கொஞ்சம் சொத்து கிடைக்க, வீடு கிடைச்சா, வண்டி கிடைச்சா, நமக்கு உலக பொருட்கள் கிடைச்சா சந்தோஷம் ஆகலாம். ஆனா இங்க இந்த சந்தோஷம் வித்தியாசமான. எப்படி? நீதி உண்டானால் அடுத்தது, அதாவது இந்த சந்தோஷம் எப்பவுமே மகிமையான ஒரு சந்தோஷத்தின் அனுபவமாக தான். இந்த சந்தோஷத்தை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். இது
அதை படிச்ச இடத்த விட்டுட்டு அதான் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கேன். தெளிவா இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது இந்த சந்தோஷம் நீதிமானுடைய ஆண்டவர் யாரையும் என்ன நீ எப்பவுமா மென்மைப்படுத்துன்னு சொல்றதே கிடையாது. நீ என்ன துதின்னு சொல்றதே ஆண்டவர். அதாவது துதியின் மத்தியில தான் அவர் இருப்பார், அது வேற காரியம். ஆனா அதுக்காக ஒன்னையும் பார்த்து நீ துதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அதாவது நீ அனுபவிக்கிற அந்த நன்மைகளை உணர்கிற போது வருகிறது தான் துதி. அவருடைய கிரியைகளின் நல்லவைகளை சொல்லுவது தான் துதி. ஆனா அந்த துதி யாருக்குள்ள வரும்? கபடம் இல்லாதவனுக்கு தான் வரும். அதான் நீதிமான் சொல்றது. நீதிமான் சொன்ன உடனே நம்ம கபடம்னு ஒண்ணு இருந்தாலே நீ நீதி ஆக முடியாது, நீ கர்த்தருக்குள் சந்தோஷிக்கவும் முடியாது. கபடம் அப்படின்னா தெரியும், நீங்க ஒண்ணு ஆகணும். அப்போ அதுக்குள்ள இருக்கிற எந்த நபரும் என்னைக்குமே, அதாவது ஒரு ஆளை கண்ணால ஒண்ணு பேசு, இன்னொரு ஆளை ஒண்ணு பேசுறது, கபடம் சொல்றது அந்த குழந்தை போல. இப்ப அது எல்லாருக்கிட்டையும் தான் போகும் குழந்தை. அது கள்ளன் யாரு நல்லவன் யாரு அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால குழந்தையுடைய ஒரு தன்மை தான் கபடம் சொல்றோம். கபடம் இல்லாத ஒரு வாழ்வு, கபட்டு வாழ்வுள்ளவன் இல்லை, கபடம் இல்லாதது குழந்தை போல இருக்கிறான் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதான் அவன் நீதிமான் சொல்றதும் அதுதான். நீதின்னு சொல்றது கபடம் இருக்கவே இருக்காது. நல்லவனையும் கெட்டவனையும் வேறுபடுத்தி அறிய முடியுமா? அறியும், அது வேற. அதே நேரம் நல்லவனையும் கெட்டவனையும் எனது அவனுக்குள்ள காட்ட வேண்டிய குரோதங்களை காட்டாத தன்மை. ஓகே, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஜெபத்துல சத்தம் வேணும், சத்துரு விரட்ட. அவன் ஓடி போனான்னு சொன்னா தெய்வ பயத்தை உருவாக்க அவருடைய செயல்களை உணர்ந்து அறிவிக்க ஆரம்பிங்க. அடுத்தது நீதியினால சந்தோஷப்படுங்க. செம்மையான இருதயத்தினால கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. செம்மையான இருதயம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 இருக்கு. அப்ப அந்த செம்மையான இருதயத்தின் தன்மைய நம்ம என்ன செய்துதான் தீரணும்? பெற்றுதான் தீரணும். அது என்னது? அதாவது தேவனை தவிர நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், அந்த மென்மை நான் இவ்வளவு நேரம் ஊழியம் செய்திருக்கேன், அதல்ல. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருங்க. 1. 2வது என்னது? அவரால் வருகிற ஞானம், அவரால் வருகிற நீதி, அவரால் வருகிற பரிசுத்தம், அவரால் வருகிற மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறவர் தான் செம்மையானவர்கள். தங்களுடைய எந்த செயலினாலேயும் நம்ம எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உருவாக்க இந்த காலையில, அதாவது பாதுகாப்பின் ஜெபம் தான் இது. அதாவது தேவனுக்கு செட்டையில மறைந்து கொள்ளுகிற ஒரு ஜெபம் தான். அதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஆனா அந்த ஜெபத்துல ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்றது விண்ணப்பத்தின் சத்தம். சத்துருவை விரட்டும். அவன் ஓடின பிறகு நீ செய்ய வேண்டிய காரியம், சத்ரு ஓடிட்டா என்ற அறிவு வந்துட்டா அவருடைய செய்கைகளை உணர்ந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது தெய்வ பயத்தின் அடையாளம். அதை அறிவிக்க மட்டும் நான் வீட்டில் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தெய்வ பயத்தின் அடையாளம் அல்ல, அது மேட்டுமையின் அடையாளம். கர்த்தர் செய்கிற சத்ரு உனக்கு முன்னாடி அவர் விரட்டி தரும்போது அவர் செய்த நன்மைகளை உணர்ந்து 4 பேருக்கு அறிவிக்கல அப்படின்னா எனக்கு ஆண்டவருடைய பயம், தெய்வ பயம் இருக்கான்னு கேட்டா இல்ல. தெய்வ பயம் இல்லதான் நீ ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை உணர்ந்திருக்கிறோம், நம்ம எப்படி சொல்லாம இருக்கிறது அப்படின்னு ஓட கால் வரும். இது அப்படி கிடையாதுல்ல. காலையில ஜெபம் பண்றேன், மத்தியானம் ஜெபம் பண்றேன், நைட்டு ஜெபம் பண்றேன், இதுக்கு மேல என்னையா செய்யணும், சும்மா உட்காரு அப்படின்னு. அது தெய்வ பயத்துல உட்காரு. இது நம்முடைய சுயத்துல உட்கார்ந்து இருக்கிறது. அதனால தெய்வ பயத்துல நாங்க அதாவது அவருடைய செய்கையில சத்ரு எப்படி ஓடுனா, சத்ரு எப்படி தேவன் என்னட்ட நீக்கினார், அழிச்சார், என் ஜெபத்தின் சத்தம் எவ்வளவு உயர்த்தணும் அவ்வளவு தூரம் கர்த்தர் என் விண்ணப்பத்துக்கு பதில் தந்து சத்ருவை துரத்தி இருக்கிறாரு. அப்ப என்னுடைய வேலை என்னது? அவரு அதை உணர்ந்தீங்கன்னா அதை அறிவிக்கிறது தான் அவருக்கு பயப்படும் பயம், அடுத்த நீதி, அடுத்த இருதயத்தின் சொன்ன இவைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உருவாக்க இந்த நாளில் தேவ சமூகத்துல நம்மை சமர்ப்பித்து